Assalamu alaikum guys, how are you? Hope you are all doing good. இது வரைக்குமே எந்த ஒரு யூடியூப் சேனலுமே சொல்லி தராத ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஹெல்தியா ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்காக நான் கொண்டு வந்த அந்த ரெசிபி என்னன்னா, முஸ்லிம் ஸ்டைல ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான கல்தாப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயர் எடுத்துக்கோங்க 200 கிராம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுத்து கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். இதை நாங்க அரைச்செடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணியெல்லாம் அரைக்க வேண்டாம். நரன்னு வர மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாகரி எடுத்துக்கோங்க 200 கிராம். அதையும் பொடி பொடியா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவின தேங்காய் 200 கிராம் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய், ஜாகரி, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பயறு, இது கூட 200 கிராம் சீனி, 200 கிராம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1 கப் தண்ணி போல கொஞ்சம் கொஞ்சமா இட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ரெசிபியை நீங்க ரொம்ப குயிக்கா ஈஸியாவே பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கணும். இதை ஒரு 1 kg பேக்கிங் தேயில மாத்திட்டு அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 175 பாகைக்கு 10 மினிட்ஸ் போல ப்ரீஹீட் பண்ணிட்டு 40 to 45 மினிட்ஸ் இதை நாங்க பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா நாங்க தேய்ச்சி விட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி டிஃபரெண்டான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேக் பேக்கிங் பண்ற டைமை விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அது போதும். சூப்பரான கல்தாப்பம் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். ஸ்ரீலங்கா உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதையும் அப்லோட் பண்றேன். ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கல்தாப்பம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கல்தாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.